கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் நம்மோடு கூட இருக்கிறவரும் நம்மை வழிநடத்துவதுமாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். தேவனே, நீர் எங்களோடு கூட இருந்து எப்போதும் வழி நடத்துத நல்ல தகப்பனாய் இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்கள் கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்த தேவனை உண்மை துதிக்க, உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய், நீரே உண்மை உள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளுகளும் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துத கிருபைக்காக ஸ்தோத்திரம். அநேகர் இந்த நாளுகளில் வியாதியோடு, பலவீனதையோடு, பாரத்தோட, கவலையோடு இந்த நாளுகளில் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதலை கொண்டு நீர் நிரப்பும். இன்னைக்கப்பா நாங்கள் வசனங்கள் தியானிக்கும் போது உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, வர வேண்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை வேகத்தில் எல்லா மக்களும் கடந்து வரப்பட நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த நாளுகளில் அநேகம் தூரம் இருந்து எத்தனை பேர் இந்த மீட்டிங்கில் கலந்து வர வேண்டி இருக்குதோ அந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே ஜாயின் பண்ணப்பட நீர் கிருபை செய்யும். இன்னைக்கு ஆண்டவரே எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். உமது பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் எங்களை பலப்படுத்துதவர், நீர் எங்களை வழி நடத்துதவர், உண்மையான தேவன் நீரப்பா. இந்த நாளுகளில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை வழி நடத்துதவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் அதிலே 13வது வசனம் நாம் வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் அதிலே 13வது வசனம். பின்பு இயேசு பிலிப்பு சிசரியாவின் திசையில் வந்தபோது தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இங்கே இந்த வசனம் நாம் பார்க்கும்போது இயேசு சீஷர்களை பார்த்துட்டு அவர்களோடு கூட மனுஷகுமாரனாகிய என்னை, அப்போ மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார் என்று கேள்வியை எழுப்புகிறார். அப்போ இங்கே ஏன் சீஷர்களோடு கூட இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை, இந்த கேள்வியை ஏன் எழுப்பணும் என்று கேட்டார். சீஷர்கள் ஜனங்களோடு கூட பயணிக்கிறவங்க, ஜனங்களை என்ன சொல்லுகிறார் என்றது சீஷர்களுக்கு தெரியும். அதை இந்த நாளுகளில் ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனம், அங்கே ஆயிருக்குத யூதர்கள், அங்கே ஆயிருக்குத சமரியாக்கார், இந்த மக்கள் எல்லாம் என்னை என்ன யார் என்று சொல்லுகிறார் என்றுள்ள ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அப்போ இங்கே சீஷர்களை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அப்போ இந்த நாடுகளில் நமக்கும் விசுவாசிகளாயிருக்கிற எனக்கும் உங்களுக்கும் அநேகருக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். இயேசு யார்? இயேசு எதுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்? ஏன் ஞானும் நீங்களும் அவரை துதிக்கணும்? ஏன் ஞானும் நீங்களும் அவரை ஆராதிக்கணும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறார். இங்கே இயேசு கேட்கிற கேள்வி, மனுஷகுமாரனாகிய நான், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு மரியாவுக்குள்ள பரிசுத்த ஆவியால் மரியா கர்ப்பவதியாகிறார். பரிசுத்த ஆவியானில் இயேசு இந்த உலகத்தில் பிறக்கப்படுகிறார். அப்ப இந்த இயேசு பிறக்கும் போது மனிதனுடைய இச்சையோ, மனிதன் இந்த உலக பிரகாரம் உள்ள காரியங்களோ இல்லை. இயேசு பரிசுத்த ஆவியால் இந்த உலகத்தில் பிறக்கப்படுகிறார். அவர் இந்த உலகத்தில் வந்ததே இந்த மனிதர்களை மீட்கவும், மனிதர்களை நேசித்து இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கவும் இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்று எனக்கும் உங்களுக்கும் தெரியாத விஷயம். இந்த நாடுகளில் இயேசு அதை இந்த உலகத்தில் அவருடைய சீஷர்களோடு கூட அநேக கிராமங்கள், பட்டணங்கள் பயணிக்கும் போது
இந்த பார்க்கிற மக்கள் இவரை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று தெரியுறதுக்காக ஒரு கேள்வி அங்கே எழுப்புகிறார். இதில் சீஷர்களுக்குள்ள ஒரு சந்தேகம், நாங்க என்ன சொல்ல வேண்டும், நாங்க இவர் யார் என்று சொல்ல வேண்டும், இல்ல இவர் யார், உண்மையாக இவர் மசிகாவாய் இருக்குதா இல்லையா என்று சீஷர்களுக்குள்ளேயும் அநேக கேள்விகள் வந்திருக்கலாம், அநேக சந்தேகங்கள் வந்திருக்கலாம். 14வது வசனத்தில் அதற்கு அவர்கள், இந்த சீஷர்கள் பலவிதமான வார்த்தைகளை எடுத்து பேசுகிறார். சிலர் உன்னை யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார். இங்கே சில பேர் உன்னை யோவான் ஸ்நானன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறார் என்று சொல்லுகிறார். அப்போ சீஷர்களில் சிலர் இந்த வார்த்தைகள், கேட்ட வார்த்தைகள், ஜனங்கள் சொல்ற வார்த்தைகள், ஜனங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தைகளை இயேசுவோடு கூட சொல்லப்படுகிறார். அப்போ சில பேர் உன்னை யோவான் ஸ்நானகன் என்று அங்கே சொல்லுகிறார் என்று ஒரு வார்த்தையை சொல்லப்படுகிறார். சில பேர் உன்னை ஏலியா என்று சொல்லப்படுகிறார். நீ ஏலியா தான், அதே திருப்பியும் இந்த உலகத்தில் வந்திருக்கிற ஒரு ஏலியா என்று சொல்லி அங்கே சில பேர் சொல்லப்படுகிறார். வேறு சிலர் இரமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார் என்றார். அப்போ அநேகருக்குள்ள பலவிதமான வார்த்தைகள் இருந்திருக்கிறார். இயேசுவை பற்றி எல்லாரும் ஒரே மாதிரி புரிந்தது இல்லை. சில பேர் இயேசுவை பற்றி யோவான் என்று சொல்லுகிறார், சில பேர் ஏலியா என்று சொல்லுகிறார், சில பேர் எரமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் சில பேர் எண்ணுகிறார். இன்றைக்கும் சில பேர் இயேசுவை தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் அதை அவங்க காணுகிறார், அவங்க அதை பார்க்கிறார். இந்த நாடுகளில் சில பேர் அப்படியே சொல்லுகிறார், அவர் தீர்க்கதரிசியாய் இருக்கிறார் என்று. அப்போ இங்கே பலவிதமான வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ள இருந்திருக்கிறார். அதை சீஷர்கள் எடுத்து சொல்லுகிறார், இயேசுவோடு எடுத்து சொல்லுகிறார். அப்போ இந்த உலகத்தில் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பின்னாலே செல்லும் போது, இயேசுவை விசுவசித்து அவருடைய பின்னாலே செல்லும் போது, நாம் முதலாக இயேசு யார் என்று புரிய வேண்டும். இயேசு யார் என்று நமக்கு தெரிய வேண்டும். சும்மாவே நாம் 1 மணி நேரம் அவருக்கு பின்னாலே செல்லுத மக்களாயிருக்குதா? சும்மாவே ஏதோ நமக்காக ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக நாம் கடந்து செல்லுத மக்களாயிருக்குதா? அப்படி இல்லை. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் எனக்கும் உங்களுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை கொஞ்சம் நாளத்தைக்கு தான். இந்த உலக வாழ்க்கை பணம் இருக்கிறவனும் செல்வங்கள் இருக்கிறவனும் உலகத்தில் எதெல்லாம் நேடி என்று சொல்லுதவனும் எல்லாமே சேர்த்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுதவனும் எல்லாம் உலகத்தில் பணம், பொருள், அதே இந்த உலகத்திலே சகல விதமான படிப்புகள், ஞானங்கள், அறிவு எல்லாம் இருந்தால் கூட இந்த உலகத்தில் நாம் கொஞ்ச நாளத்தைக்கு தான் வாழ்கிறார். இந்த உலகத்திலிருந்து நாம் கடந்து செல்லப்படும் போதும் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாதவர் இயேசு ஒருவரே என்று ஞானம் நீங்களும் அறிந்திருக்கிறார். இங்க ஜனங்கள் பலவிதமாக இயேசுவை புரிந்திருக்கிறார். சில பேர் சொல்லுகிறார் அவர் யோவான், சில பேர் சொல்லுகிறார் அவர் எலியா, சில பேர் சொல்லுகிறார் அவர் எரமியா, சில பேர் சொல்லுகிறார் அவர் தீர்க்கதரிசிகள் ஒருவராயிருக்கிறார் என்று சொல்லப்படும் போது, இன்னைக்கு ஞானம் நீங்களும் இயேசுவை யார் என்று புரிகிறார். அவர் எனக்கும் உங்களுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், நம்மை பரலோக ராஜ்யத்திலேக்கு அதை கொண்டு போகுதா ஒரு வழியாய் அவர் இருக்கிறார் என்று ஞானம் நீங்களும் அறிகிறார். இங்கே நாம் வசனத்தில் வாசிக்கும் போது மத்தேயு 9ஆம் அதிகாரம் അതിന്റെ 14ാമത്തെ வசனத்தில் வாசிக்கும் போது நீதிமான்களே அல்ல பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இயேசு வந்தது, இந்த உலகத்தில் வந்தது நீதிமான்களை தேடி அல்ல, நல்லவராய் இருக்கிற மக்களை தேடி அல்ல. இயேசு
பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்திருக்கிறார் என்று அங்கே வசனத்தில் பார்க்கிறார். அப்ப பாவிகளாய் இருக்கிற ஜனத்தில் ரொம்ப வேவலாதியோட, பிரச்சனையோட, பலவீனதையோட, கண்ணீரான சூழ்நிலையோட இருக்கிற மக்களை அதை தேடிதான் இயேசு வந்திருக்கிறார். அவர் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு மனம் திரும்பலை கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து மனம் திரும்பலை கொடுத்து அதை அவர் நம்மை மீட்கிறதுக்காக, விடுவிக்கிறதுக்காக அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அப்ப இது எனக்கும் உங்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இங்கே அநேக வார்த்தைகள் நாம் இந்த வசனத்தில் பார்க்கும்போது நமக்கு பார்க்க முடியும். இயேசு பாவத்தை வெறுக்கிறார், பாவியை அவர் நேசிக்கிறார். அப்ப மனம் திரும்பல் இயேசுவிலூടെ நமக்கு கிடைக்கிறார். பாவ மன்னிப்பு இயேசுவிலூടെ நமக்கு கிடைக்கிறார். அது நமக்கு அநேகம் தரத்தில் ஒரு விடுதல் இயேசுவிலൂടെ നമുക്ക് கிடைக்கிறார். മത്തയ്യു 9-ാം അധ്യായം അതിന്റെ 12-ാമത്തെ വചനം വാസിക്കുമ്പോൾ பிணையாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதல்லாமல் சுகமுள்ளவருக்கு வேண்டியதில்லை. அப்போ இங்கே வியாதியோட, பலவீனதையோட இருக்கிறவங்களுக்கு தான் வைத்தியன் தேவையாயிருக்கிறார். வியாதியோட, பலவீனதையோட, அதை சரீரத்தில் அநேகம் வியாதிகளோட காணப்படுதவங்கள் வைத்தியனை தேடி போகும். இங்கே சுகமுள்ளவன் யாரும், நல்லா இருக்கிறவங்கள் டாக்டரை தேடி போக மாட்டான். ஒரு வைத்தியனை தேடி யாரும் கடந்து செல்ல மாட்டான். அப்ப பாவிகளாய் இருக்கிறவங்கள் இயேசுவினிடம் வருகிறார். அவங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர். அவர் நமக்கு மன திரும்பலையும் பாவ மன்னிப்பையும் நமக்கு கொடுக்கிறார். அப்ப இயேசு இந்த உலகத்தில் வந்ததுக்கு காரணம் நம்மை கழுகி சுத்தம் பண்ணதுக்காக, நம்முடைய பாவங்களை மாற்றுவதற்காக, பிணையாளிகளாய் இருக்கிறவங்களுக்கு ஒரு வைத்தியனை போல நம்முடைய அருகில் வந்த, நமக்கு பக்கத்தில் வந்திருக்கிற ஒருவர் தான் இயேசு. இந்த நாடுகளில் நமக்கு சௌக்கியமும் விடுதலும் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இங்க அன்னைக்கு இயேசு கேட்கிற கேள்விகளை பார்த்துட்டு அங்கே சீஷர்கள் அதை கேட்டதும் அநேகர் சொல்லினதுமான வார்த்தைகள் இயேசுவோடு சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சிலர் சொல்லுகிறார், நீ இரமியா என்று சிலர் சொல்லுகிறார், நீ ஏலியா என்று சிலர் சொல்லுகிறார், நீ யோவான் ஸ்நானகன் என்று சிலர் சொல்லுகிறார் என்று அங்கே வார்த்தையை கொடுக்கிறார். 15ாமത്തെ വാക്യത്തിൽ മത്തയ്യു 16-ാം അധ്യായം അതിന്റെ 15ാമത്തെ വചനത്തിൽ നാം വാസിക്കുമ്പോൾ அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுவீர்கள் என்று கேட்டார். இங்கே ഇപ്പോൾ சீஷர்களோடு கேள்வியை எழுப்புகிறார். நீங்க என்னுடைய சீஷர்களாய் இருக்கிறார், நீங்க என்னோடு கூட பயணிக்கிறார், நீங்க எப்போது எங்களோடு கூட, என்னோடு கூட எப்போதும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளாய் இருக்கிறார், நீங்க என்னை யார் என்று சொல்லுகிறார் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இது கேட்கும் போது சீமோன் பேதுரு அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 16ாமത്തെ வசனம் நாம் வாசிக்கும் போது சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். சீமோன் உண்மையாக அங்கே கிறிஸ்து என்று அவரை எடுத்து சொல்லுகிறார். அப்போ இயேசுவே சீமோன் பேதுரு முழுசாக அவரை ருசித்து பார்த்திருக்கிறார், அவர் யார் என்று தெரிந்திருக்கிறார். அங்கே சீமோன் பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ நீ ஜீவனுள்ள, நாங்கள் ஆராதிக்கிற
அந்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதா நீர் என்று எடுத்து சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தெரியும் இயேசு ஜீவனுள்ள அதை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் உண்மையான தேவன். அவர் அற்புதத்தை செய்தவர். அவர் நம் வாழ்க்கையில் பெரிய விடுதலை அனுப்புதவர். அவர் நமக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்தவர். இயேசு கேள்வியை எழுப்பும் போது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, சீஷர்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்? பேதுரு பிரதியுத்தரமாக சொல்லுத வார்த்தை, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். நீ தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சீமோன் பேதுரு சொல்லப்படுகிறார். 17ஆம் வசனம் நாம் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீர் பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்துவது இல்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறார். அங்கே இயேசு இந்த சீமோன் பேதுரு சொல்லுவதை கேட்ட உடனே இயேசு அவனை நோக்கி சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். அப்போ இயேசு யார் என்று தெரியுது, ஒரு பாக்கியமாய் இருக்குது. அப்ப இயேசு யார் என்று நாம் புரியுது, ருசித்து பார்க்கிறது. இயேசு யார் என்று தெரியுது, ஒரு இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்குது ஒரு பெரிய பாக்கியமாய் இருக்குது. மாம்சமும் இரத்தமும் அல்ல இதை நமக்கு வெளிப்படுத்துது. இந்த உலகத்திலே மாம்சமோ இரத்தமோ நமக்கு இது வெளிப்படுத்துது இல்லை. நமக்கு வெளிப்படுத்துது பரலோகத்தில் இருக்குத அதை என் பிதா இதை வெளிப்படுத்துகிறார் என்று இங்கே வசனத்தில் பார்க்கிறார். அப்ப இயேசு சொல்லுகிறார், என்னுடைய பிதா அவர்தான் இதை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ சீமோன் பேதுரு சொல்லுத வார்த்தை, அவர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமார். இயேசு உண்மையாக ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாய் இருக்கிறது. அந்த சீமோன் பேதுரு இது சொல்லுறதுக்கு காரணம் மாம்சமோ இரத்தமோ அல்ல, இந்த உலகத்திலே ஏதோ ஒரு புத்தி அல்ல, இந்த உலகத்திலே ஏதோ ஒரு ஞானம் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற அதை பிதாவாகிய தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு அந்த வார்த்தை இயேசு யார் என்று புரிய தேவன் அவனுக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்களில் தேவன் நமக்கு புத்தியை ஞானத்தை கொடுத்து, தெய்வீக கிருபைகளை கொடுத்து, பரிசுத்த ஆவியை கொடுத்து, இயேசு யார் என்று புரிய நமக்கும் தேவன் கிருபை செய்யட்டும். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா நாங்கள் வசனத்தை தியானிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு வார்த்தைகள் வசனங்கள் கேட்கறதுக்காக கடந்து வந்திருக்குது. இந்த மக்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையில் இந்த மக்களை நீர் பலப்படுத்தி வழி நடத்தும். எல்லா பலவீனதைகள், கண்ணீரான சூழ்நிலைகள், வியாதிகள், எல்லா சாத்தாண்ட கிரியைகள், எதிர் சக்திகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படட்டும். ஒரு விடுதல் உண்டாகட்டும். இந்த மக்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்க, விடுதலோடு வெற்றியோடு முன்னாடி கடந்து செல்ல நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அநேகர் வியாதியோடு, பலவீனதையோட, கண்ணீரோட, பாரத்தோடு இருக்கிறார். அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை நீர் அனுப்புதகவைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய விடுதலின் காரணம் இந்த மக்களை தொடுதகவைக்காக ஸ்தோத்திரம். கட பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மறையப்படட்டும். ஒரு பெரிய விடுதல் உண்டாகட்டும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.